ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழகத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வலியுறுத்தி இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை, ஓய்வூதியம் பெறக்கூடிய ஊழியர்களின் எண்ணிக்கை, இவர்களுக்காக அரசு செலவிடும் தொகை உள்ளிட்ட விவரங்களை தற்போது பார்க்கலாம். 2025-2026 நிதித்துறையின் கொள்கை விளக்க குறிப்பின்படி அளிக்கப்பட்டுள்ள தகவலின்படி 2003 ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன் பணியில் சேர்ந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை 1,98,331. 1/4/2003க்கு பின் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அரசு பணிகளில் சேர்ந்த மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை 6,24,140. தற்போது அரசு துறைகளில் பணிபுரியக்கூடிய மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை 8,22,471 உள்ளது. சிபிஎஸ் எனப்படும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் சேர்ந்த 6,24,140 பேர் மூலமாக சேர்ந்துள்ள மொத்த நிதி வட்டியுடன் சேர்த்து 84,507 கோடியே 27 லட்சம் ரூபாய் ஆகும். 31/3/2025 வரை பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் இருந்தவர்களில் 45,625 பேர் ஓய்வூதிய பலன்கள் கேட்டு விண்ணப்பித்துள்ளனர். ஓய்வூதிய பலன்கள் கேட்டு விண்ணப்பித்தவர்களில் 43,912 பேருக்கு 4,381 கோடியே 76 லட்சம் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2024-2025 மட்டும் 7,235 பேர் ஓய்வு பெற்றுள்ளனர். இவர்களுக்காக ரூபாய் 1,308.31 கோடி வழங்கப்பட்டுள்ளது. 31/3/2025 நிலவரப்படி ஓய்வூதியம் பெறுவோரின் எண்ணிக்கை 6,94,174 உள்ளது. 2024-2025 ஓய்வூதியமாக 7,591.08 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இறந்த 8,413 ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்களுக்கு குடும்ப ஓய்வூதியமாக 287.22 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2025-2026 ஓய்வூதிய பலன்களுக்கான 46,216.09 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் ஓய்வூதியத்திற்காக மட்டும் செய்யப்பட்ட செலவுகளை பொறுத்தவரை 2020 2021 27,115.07 கோடி, 2021 2022 26,260.37 கோடி, 2022 2023 32,177.50 கோடி, 2023 2024 37,696.81 கோடி, 2024 2025 42,509.25 கோடி என தகவல்கள் தெரிவிக்கின்றன. குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய 1,13,380 பேரில் வயது வாரியாக விவரம் வெளியாகியுள்ளது. அதன்படி 80 முதல் 84 வயது வரை 20% பேர், அதாவது 70,350 பேர் உள்ளனர். 90 94 வயது வரை இருப்பவர்கள் 40% ஆகும். அதன்படி 8,288 பேர் உள்ளனர். 100 வயது இருப்பவர்கள் 100%, அதாவது 195 பேர் உள்ளனர். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் பணியாற்றும் 6,24,140 பேரில் துறைவாரியான விவரம் வெளியாகியுள்ளது. அதன்படி அரசு ஊழியர்கள் 5,07,822 பேரும், அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 46,621 பேரும், பஞ்சாயத்து யூனியன் பள்ளிகளில் 38,621 பேரும், நகராட்சி பள்ளிகளில் 1,793 பேரும், உள்ளாட்சி அமைப்புகளில் 29,283 பேரும் பணியாற்றி வருகின்றனர். அரசு ஊழியர்களுக்காக ஒரு ஆண்டுக்கு வழங்கப்படும் மொத்த சம்பளம் 70,754 கோடி ரூபாய் என்றும், ஒரு மாதத்திற்கு சராசரியாக 5,896 கோடி ரூபாயும் சம்பளமாக வழங்கப்படுகிறது என்றும் தெரிய வந்துள்ளது. ஓய்வூதியதாரர்களுக்கு மட்டும் ஒரு ஆண்டுக்கு ஓய்வூதியமாக 41,290 கோடி ரூபாயும், ஒரு மாதத்திற்கு 3,441 கோடி ரூபாயும் வழங்கப்படுகிறது.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.